இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மேத்தமெட்டிக்ஸ் சமச்சீர் கல்வி புக்கில் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போவோம். Find the number of subsets of A if A is equal to X curly brace கொடுத்துட்டு curly brace குள்ள X is equal to 4n plus 1 and 2 less than or equal to n less than or equal to 5. N is belongs to natural numbers. ஸோ நமக்கு வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் எவ்வளவு சப்செட்ஸ் இருக்குது, இந்த ஏ அப்படிங்கிற இந்த செட்டுக்குள்ள எவ்வளவு சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்செட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு என்னன்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ அப்போ சப்செட் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இப்போ நமக்கு ஒரு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1, 2 அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி செட் ஆஃப் பி அப்படிங்கிறதுல 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏல இருக்கிற 1, 2 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வந்து அந்த எலமெண்ட் அதாவது பி அப்படிங்கிற செட்டுக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 1, 2 அப்படிங்கிறது பி அப்படிங்கிற செட்டுக்குள்ள இருக்கிறதால அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது இந்த பியோட சப்செட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பி அப்படிங்கிறது அதாவது ஏல இருக்கிற அந்த செட்டு வந்து நமக்கு பிக்குள்ள இருக்கு. அப்ப பி அப்படிங்கிறது நமக்கு சூப்பர் செட் ஆஃப் ஏ. அதாவது இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன், ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி and பி இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் A. ஸோ இதுதான் வந்து சப்செட்டு அண்ட் தென் சூப்பர் செட்டு இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஷினுக்கான ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போது எக்ஸை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n plus 1. ஸோ நமக்கு n வந்து எதுலேருந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வை விட அதிகமாக இருக்கணும், 2வும் இருக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் n ஸோ 2 இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா n less than or equal to 5. ஸோ 5 இருக்கலாம், 5 விட கம்மியான எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போது 5 விட கம்மியானதுன்னா 2, 3, 4 and 5. ஸோ இதுதான் நமக்கு என்னோட வேல்யூஸ். ஸோ இப்போ இது வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணால் 2 4s are 8, 8 plus 1 9. அதுக்கடுத்து 3 அப்படின்னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 4s are 12, 12 plus 1 13. நெக்ஸ்ட்டு 4 4s are 16, 16 plus 1 17. நெக்ஸ்ட்டு 5 4s are 20, 20 plus 1 21. ஸோ இந்த 4 எலமெண்ட்டும் தான் நமக்கு வந்து இந்த ஏ அப்படிங்க இருக்கிறதுல நமக்கு இருக்கும். அதாவது ஏ அப்படிங்கிறது எக்ஸ் வேல்யூ தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்குள்ளே தான் இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏ அப்படிங்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எவ்வளவு சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சப்செட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 power n. இதுதான் நமக்கு இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போவோம். ஸோ அப்போ n அப்படிங்கிறது நமக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா n ஆஃப் ஏக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ
அப்போது நமக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா n of power set of a is equal to 2 power 4. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So 2 4 times multiply பண்ணோம் அப்படின்னாக்கா 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதற்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 16 சப்செட்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ.